Hello friends, வணக்கம் and welcome back to Critics Mode. ரீசெண்டா தமிழ் டப்ல ரிலீஸ் ஆன 5 தரமான ஹாரர் த்ரில்லர் ஹாலிவுட் டிராமா மூவிஸ் என்னங்கிறத இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. 5ல 3 மூவி தரமா இருக்குங்கிறது கண்டிப்பா இந்த படம் பார்க்கும்போது உங்களால தெரிஞ்சுக்க முடியும். ஹாரர் எலிமெண்ட்டை ஜம்ப் ஸ்கேரி சீன்ஸோட மிக்ஸ் பண்ணி உங்களை மிரட்டலான சம்பவத்துல டிஃப்ரெண்டான கான்செப்ட்ல யோசிக்க வச்சிருப்பாங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. நம்ம லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் மூவி என்னன்னு கேட்டீங்கன்னா Until Dawn 2023ல ரிலீஸ் ஆன ஹாரர் த்ரில்லர் டிராமா. தமிழ் டப்டு வெர்ஷன்ஸோட இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்ட்ரீமிங் ஆகிட்டு இருக்கு. நம்ம கதையோட ஹீரோயின் அவங்களோட அக்காவுக்கு என்னாச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு பேய் வீட்டு பங்களாக்குள்ளே போய் மாட்டிக்கிறாங்க. அங்கே டைம் லூப்பில் மாட்டிக்கிட்டு தப்பிக்காமல் ஒரு ஹாண்டட் பங்களாக்குள்ளே டைம் லூப் கான்செப்ட் நடக்கும் போது செத்து உயிரோட வந்து 13வது வாட்டியிலே இவங்க என்ன சம்பவம் பண்ணி எப்படி தப்பிக்கிறாங்க, அதை சுற்றி அந்த அமானுஷ வீட்டில் நடக்கக்கூடிய சம்பவம் என்ன, தங்கச்சியை காப்பாற்ற இவங்க பண்ணக்கூடிய அட்டகாசம் என்னங்கிறதெல்லாம் இந்த படம் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. தமிழ் டப்டு வெர்ஷன்ஸோட இருக்கக்கூடிய ஒரு ஹாரர் த்ரில்லர் ட்ராமா. டைம் லூப்போ ஹாரர் எலிமெண்ட் எல்லாத்தையுமே கலந்த நல்ல ஒரு கான்செப்ட் உள்ள ஸ்டோரி லைனை மிஸ் பண்ணிடாதீங்க. ஸ்க்ரீன் பே போகிறதுக்குள்ள ஒரு ஸ்லோபன் த்ரில்லர் ட்ராமா தான் 2 மணி நேரத்துக்குள்ள ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு ஹாலிவுட் ஹாரர் த்ரில்லர் ட்ராமா என்கேஜிங்கான நிறைய எலிமெண்ட்டோட கிளைமேக்ஸில் டைம் லூப் கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணி சூப்பரான ப்ரெசன்டேஷனில் உங்களை இம்ப்ரெஸ் பண்ண நிறைய இடத்துல ட்ரை பண்ணியிருக்காங்க. 18+ ட்ராமா தான் வைலன்ஸை நிறைச்சு க்ளோரிஃபை பண்ணி தான் எடுத்து வச்சிருக்காங்கிறது கண்டிப்பாக இந்த படம் பார்க்கும்போது உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். Until Dawn மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 6.8 out of 10. படத்தில் ஒரு சில ஃப்ளாஸ் இருந்தாலும் பரவாயில்ல, பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரியான தரமான சம்பவம் இருக்கிறனால மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய செகண்ட் மூவி என்னன்னு கேட்டிங்கன்னா மிஸ்ஸிங். 2023ல ரிலீஸ் ஆன ஹாலிவுட் ஸ்க்ரீன் ஹாரர் த்ரில்லர் ட்ராமா ஸ்டைலில் ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவி பார்த்தீங்கன்னா 2018ல ரிலீஸ் ஆன சர்ச் மூவியோட சீக்வலாக நரேட் பண்ணி எடுத்திருந்தாங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்டில் நம்ம கதையோட ஹீரோயின் காணாமல் போக அவரோட அப்பா தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக பண்ணக்கூடிய சம்பவம் என்னங்கிறத வெறும் ஸ்க்ரீனிங் த்ரில்லர் மூவி ஃபார்மேட்டில் ப்ரெசென்ட் பண்ணி சூப்பராக உங்களை இம்ப்ரெஸ் பண்ணியிருப்பாங்க. அதே ஃபார்மேட்டில் ப்ரெசென்ட்டில் நம்ம கதையோட ஹீரோயினோட அம்மா காணாமல் போகிறாங்க. நம்ம கதையோட ஹீரோயின் அம்மாவை தேடி கண்டுபிடிக்க பண்ணக்கூடிய சாகசமான சம்பவங்கள் என்னங்கிறத சோஷியல் மீடியா ஆப்பை வச்சு செம்மையா சம்பவம் பண்ணியிருக்காங்க. ஏன்னா வெறும் கூகுள் மேப்ல இருக்கக்கூடிய லொகேஷன் ஜிபிஎஸ் ட்ராக்கர் மூலியமா இவ்வளோ பெரிய விஷயத்த கனெக்டபிளான சொசைட்டிக்கு மெசேஜா உட்காந்த இடத்துல இருந்து அம்மாவை எப்படி தேடி கண்டுபிடிக்கிறாங்கிற இன்ட்ரெஸ்டிங்கான பிளாட் உள்ள ஒரு நல்ல ஸ்கிரீன் டிராமாவை என்கேஜிங்கா த்ரில் மூமெண்ட்டோட ப்ரெசென்ட் பண்ணி உங்களை யோசிக்க வச்சிருக்காங்க. தமிழ் டப்டு வெர்ஷன்ஸோட நெட்ஃப்ளிக்ஸ் லைவ் இருக்கு, கண்டிப்பா செக் அவுட் பண்ணி பாருங்க. படம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா 1.25 மணி நேரத்துக்குள்ள தான் இருக்கும். ஸ்லோபன் த்ரில்லர் ட்ராமா தான். இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி லைனுக்காக டிஃப்ரெண்டான கான்செப்ட்காக கண்டிப்பா பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்க. பட் படத்துல லாஜிக் பல இடத்துல அடி வாங்கியிருக்கு. எமோஷனல் ட்ராமா இன்னும் எஃபெக்டிவா இருந்திருந்தா சூப்பரா இருந்திருக்குங்கிறது நம்மளோட ஒரு பர்சனல் தட்டன் ஒப்பீனியனா இருந்துச்சு. ஸ்கிரீனிங் மோட மட்டும் இவங்க அவாய்ட் பண்ண ரெடியா இருந்திருந்தா தரமான சம்பவத்தை இந்த படத்துல சூப்பராகவே கிரியேட் பண்ண முடியும்னு கண்டிப்பா நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. இந்த மிஸ்ஸிங் மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 6.6 out of 10. நம்ம லிஸ்ட்ல இருக்கக்கூடிய தேர்ட் மூவி என்னன்னு கேட்டிங்கன்னா ஐ சா தி டிவி க்ளோ. 2025ல தமிழ் டப்ல ரிலீஸ் ஆயிருக்க ஒரு சைக்கலாஜிக்கல் ஹாரர் த்ரில்லர் ட்ராமா. படம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா 2 மணி நேரத்துக்குள்ள இருந்தாலும் ஒரு ஸ்லோபன் ட்ராமா. உங்க பொறுமையை பயங்கரமா சோதிக்கிற மாதிரி தான் நரேட் பண்ணி எடுத்து வச்சிருப்பாங்க. பட் ரியலைசேஷன் அண்டர்ஸ்டாண்டிங் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கிரே ஷேடட் கேரக்டர்ஸை வச்சு இவங்க பண்ணியிருக்கக்கூடிய சம்பவம் படத்துல நீட்டா டேக் ஆஃப் ஆயிருக்கு. சிம்பிளான ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டிங்கன்னா ராத்திரியில ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்று சேர்ந்து ஒரு பிங்க் சீரீஸ் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சம்பவம் என்ன, எவ்வளோ நாள் ஹீரோயின் காணாமல் போனாங்க, எப்படி திரும்ப வந்தாங்க, அந்த பையன் வாழ்க்கையில் என்ன நடக்குதுங்கிறது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி அந்த சீரீஸ்க்கும் இவங்களுக்கும் இருக்கக்கூடிய ரியலிஸ்டிக்கான கம்பேரிசனை வச்சு சூப்பராக கதை சொல்லி உங்களை இம்ப்ரெஸ் பண்ணி நிறைய இடத்துல பயமுறுத்திருக்காங்கிற ஒரு ஹார்ட் ஹிட்டிங்கான எமோஷனல் ஹாரர் ட்ராமா ஸ்டைலில் தான் ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. செல்ஃப் ரியலைசேஷனுக்கு சைக்கலாஜிக்கலாக உங்களை டிஸ்டர்ப் பண்ணி யோசிக்க வச்சிருப்பாங்க. அண்ட் இந்த படத்தில் சுத்தமாக எந்த ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட்டே இருக்காது. ஒரு ஆர்ட் ஃபிலிம் ஸ்டைலில் தான் இந்த படத்தை நரேட் பண்ணி ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்கிறது கண்டிப்பாக இந்த படம் பார்க்கும்போது உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். இதுவுமே ஒரு 18+ ட்ராமா தான். ஐ சா தி டிவி க்ளோ மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 6.5 out of 10. நம்ம லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஃபோர்த் மூவி என்னன்னு கேட்டிங்கன்னா நைட் ஸ்விம். 2023ல தமிழ் டப்ல ரிலீஸ் ஆன ஒரு ஹாரர் த்ரில்லர் ட்ராமா மூவி. சிம்பிளான ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம கதையோட ஹீரோ ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயராக இருக்காரு. காலில் அடிபட்டு குடும்பத்தோட வேற ஒரு வீட்டுக்கு போகலான்னு சொல்லி ஆசைப்படுறாரு. டாக்டர் பேச்சை கேட்டு ஸ்விம்மிங் பண்ணலான்னு சொல்லி ஸ்விம்மிங் பூல் இருக்க வீடாக தேடி போன இடத்துல அந்த வீட்டில் சில அமானுஷமான விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் ஹீரோ வாழ்க்கையில் என்ன சம்பவம் நடந்துச்சுங்கிறது இந்த படம் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. டெக்னிக்கலாக சூப்பரான மூவி தான். சிஜி விஎஃப்எக்ஸ் அந்த பேயோட கிராஃபிக் டிசைன்ஸ் எல்லாமே அல்டிமேட்டாக இருக்குங்கிறது இந்த படம் பார்க்க உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். நைட் டைம் விஷுவல்ஸ் அந்த ஸ்விம்மிங் பூலில் நடக்கக்கூடிய சம்பவம் தான் ஒட்டுமொத்த படத்தையே காப்பாற்றி கொடுத்துருக்கு. ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் கேட்சியாக இருந்தனால கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஜஸ்டிஃபைங்கான த்ரில்லர் ட்ராமாவை நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் இந்த மூவியில் நடிச்ச எல்லாருமே டீசென்ட்டான பெர்ஃபார்மன்ஸை சூப்பராகவே பிளேஸ் பண்ணி ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. டெக்னிக்கலாக ஓகேஷான ஒரு நல்ல மூவி தான். ஒரு சில ஃப்ளாஸ் இருந்தாலும் பரவாயில்ல, ஃப்ளோவாக எந்த விதத்தில் அஃபெக்ட் பண்ணலங்கிறதுனால ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஹாரர் த்ரில்லர் ட்ராமா தமிழ் டப்டு வெர்ஷன்ஸோட உங்களுக்காக ஸ்ட்ரீமிங் ஆகிட்டு இருக்கு. நைட் ஸ்விம்ஸ் மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 6.2 out of 10. நம்ம லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஃபிஃப்த் மூவி என்னன்னு கேட்டிங்கன்னா சி ஃபீவர்.
2022ல ரிலீஸ் ஆன ஒரு ஹாரர் த்ரில்லர் டிராமா மூவி இப்போ தமிழ் டப்டு வெர்ஷன்ஸோட அமேசான் பிரைம் அண்ட் யூடியூப்ல ஸ்ட்ரீமிங் ஆயிட்டு இருக்கு. செக் அவுட் பண்ணி பாருங்க. சிம்பிளான ஒன் லைன் ஸ்டோரி. என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோயின் ஒரு ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு ஹெல்ப் கேட்டு கடலுக்குள்ள மீனவர்களோட ஒன்று சேர்ந்து போய் ஒரு ரெஸ்ட்ரிக்டட் ஏரியால மாட்டிக்கிறாங்க. அங்கிருந்து ஒரு வைரஸ்னால அங்க இருக்கவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை என்ன, ஹீரோயின் அவங்களை காப்பாத்துனாங்களா, ஹீரோயின் எப்படி தப்பிச்சு வந்தாங்க, அங்க என்ன நடந்துச்சுங்கிறத ஹாரர் த்ரில்லர் டிராமாவா பிரசென்ட் பண்ணிருக்காங்க. ஃபேண்டசி டிராமாவை ஜஸ்டிஃபை பண்ணி அழகான விஷுவல்ஸ் மூலியமா, கான்செப்ட் உள்ள ஸ்டோரி மூலியமா, ரியாலிட்டியில பாசிபிளே இல்லாத ஃபேண்டசி டிராமாவை ஈஸியா ஹாரர் டிராமா ஸ்டைல்ல பிரசென்ட் பண்ணி உங்களை இம்ப்ரெஸ் பண்ணிடுவாங்க. தமிழ் டப்டு வெர்ஷன்ஸோட அப்ளை இருக்கு. பெர்ஃபார்மன்ஸ்ல எல்லாருமே நீட்டா எஃபெக்டிவா அந்த ரோலை ஜஸ்டிஃபை பண்ணி நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸ்கிரீன் பிளே பொறுத்தவரைக்கும் ஒரு ஆவரேஜான த்ரில்லர் டிராமா ஸ்டைல தான் பிரசென்ட் பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி, செகண்ட் ஹாஃபும் சரி, ஆவரேஜா சட்டிலா இருந்துச்சு. படமே 1.5 மணி நேரத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஸ்லோ பர்ன் த்ரில்லர் டிராமா ஸ்டைல தான் இருக்கு. ஓவராலா ஒன் டைம் வாட்சபிளான ஒரு ஹாரர் த்ரில்லர் டிராமா தமிழ் டப்டு வெர்ஷன்ஸோட இருக்கனால கண்டிப்பா செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த சி ஃபீவர் மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 6/10. இந்த டாப் 5 ரிவ்யூ செக்மெண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி, கமெண்ட், ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி வீடியோ பிடிக்கலாம் மறக்காம டிஸ்லைக் அடிச்சு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் சேனலுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு அந்த டாடா பை, see you on love you all.